السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. ثم أنتم هؤلاء تقتلون أنفسكم وتخرجون فريقا منكم من ديارهم تظاهرون عليهم بالإثم والعدوان، وإن يأتوكم أسارى تفادوهم وهو محرم عليكم إخراجهم، أفتؤمنون ببعض الكتاب وتكفرون ببعض، فما جزاء من يفعل ذلك منكم إلا خزي في الحياة الدنيا، ويوم القيامة يردون إلى أشد العذاب، وما الله بغافل عما تعملون. صدق الله العلي العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை அடங்கா நெருப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் யூதர்களை பார்த்து சொல்லுகிறான்: நீங்கள் கொலை செய்கிறீர்கள், ஒரு குழு இன்னொரு குழுவிலே இருக்கக்கூடிய மக்களை வீட்டை விட்டும் வெளியேற்றுகிறீர்கள், விரோதத்தோடும் பாவத்தோடும் நீங்கள் அலைகிறீர்கள். ஆனால் அதே சமயம் ஒய்யாத்தூக்கும் உசாரா துஃபாதூகும், உங்களிலே சிலர் கைது செய்யப்படுவார்களேயானால் அந்த கைதிகளை விடுவிப்பதற்காக எந்த அளவிற்கும் நீங்கள் இறங்கிச் செல்வீர்கள், அதற்காக ஃபிதியா நஷ்டஈட்டை தருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். அப்படி வீட்டை விட்டு வெளியாக்குவது, கொலை செய்வது, இவைகளெல்லாம் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிந்தும் நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோன்று உங்களுடைய வேதமாக இருக்கக்கூடிய இந்த தௌராத்திலே சொல்லப்பட்டதை சிலதை அங்கீகரித்துக் கொள்கிறீர்கள், சிலதை மறுக்கிறீர்கள். இதற்கெல்லாம் கூலி என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நீங்கள் இழிவு அடைவது தான். மறு உலகத்திலும் உங்களுக்கு இழிவு இருக்கிறது. அந்த காலத்தில் மறு உலகத்திலே உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. நீங்கள் செய்பவற்றை, நீங்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அல்லாஹ் பாராமல் இருக்கவில்லை, அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று அல்லாஹ் யூதர்களை கண்டித்து இந்த வசனத்தை இறக்குகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்று உலகெங்கிலும் பேசக்கூடிய இது அருமையான பெருமக்களே, இங்கே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நரகத்தை பற்றி குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. நரகம் என்பது எவ்வளவு வேதனையானது என்பதை குறித்து வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, நீங்கள் என்ன நெருப்பினுடைய சூட்டை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதை விட 70 மடங்கு நரகத்தினுடைய சூடுங்கிறான்
சூடு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய நெருப்பினுடைய உஷ்ணத்தினுடைய அளவு, அதனுடைய பவர் எப்படி இருக்கிறதோ இதைவிட ஒரு 69 மடங்கை கூட்டினால் எவ்வளவு பெரிய சூடாக இருக்கும். இந்த சூடை தாங்க முடியாது. ஆனால் இதைவிட 70 மடங்கு அதிகம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நரகம் என்பது நெருப்பு மாத்திரம் அல்ல, குளிர்பகுதியும் அதிலே இருக்கிறது. இது குறித்து ஹதீதுகளிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டதாம். இஷ்தகத்தின் நாரு இலா ரப்பிஹா ஃபகாலத் யா ரப்பி அகல பஅதி பஅதா. அந்த நெருப்பினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிடுதான். என்னை இன்னொரு பகுதி சாப்பிடுகிறது. எங்களில் சிலர் சிலரை சாப்பிடுகிறார்கள், அழிக்கிறார்கள். ரப்பே, வேதனை தாங்க முடியல அப்படின்னு நரகம் பேசுது. இப்போ ஒரு மனிதனுடைய உடலிலே நோய்கள் ஏற்பட்டால் அந்த நோய் அவனை சாப்பிடுதா இல்லையா? அவனை சுருக்கி விடுகிறதா இல்லையா? அதுபோன்று நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை சாப்பிடுகிறது. இந்த நெருப்பு என்பது, நரகம் என்பது 2 வகை என்கிறார்கள். ஃபஜஅல லஹா நஃப்ஸைன், 2 வகை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒன்று நஃப்ஸுன் ஃபி ஷிதா, இன்னொன்று நஃப்ஸுன் ஃபி ஸைஃப். ஒன்று கோடை கால தண்டனை, இன்னொன்று குளிர்கால தண்டனை. இதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நரகத்தினுடைய ஒரு பகுதி கடும் உஷ்ணமாக இருக்கும், இன்னொரு பகுதி கடும் குளிராக இருக்கும். இந்த வெப்பத்தில் இருந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவனை குளிருக்கு மாற்றப்படும். உன்னோட டேன் இப்போ அங்க அப்படின்னு மாற்றப்படும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ் எனக்கு இதுவான அந்த நரகத்தை நெருப்பையே எனக்கு தந்துடுன்னு கேட்பானா. எப்படி இருக்கு பாருங்க, அவ்வளவு கடும் குளிராக இருக்கும். இந்த குளிரை என்னால் தாங்க முடியவில்லை ரப்பே, என்னை ஏற்கனவே நீ எரித்துக் கொண்டிருந்த அந்த நெருப்புக்கு என்னை நீ அனுப்பிவிடு என்று அந்த மனிதன் சொல்லக்கூடிய அளவிற்கு கடும் குளிராக இருக்கும். 2 வகையான அமைப்பு நரகத்தில் இருக்கிறது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு அடிக்கடி அவர்கள் துஆ ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தில் கபர், இறைவா கபரினுடைய சோதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னிடத்தில். ஒமின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும். ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யாவுல் மமாத், வாழ்நாளில் ஏற்படக்கூடிய மரணத்தால் ஏற்படக்கூடிய ஃபித்னாவை விட்டும். ஒமின் ஹர்ரி ஜஹன்னம், நரகத்தினுடைய சூட்டை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்ப இந்த தகவலை நாம் இங்கே சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் சில வாரங்களுக்கு முன்பாக அவர் தேர்ந்து எடுக்கப்பட்ட ட்ரம்ப், அவர் எப்படிப்பட்டவங்க ஏற்கனவே நமக்கு தெரியும். அவர் இந்தியாவில் யாரோடு தொடர்புடையவராக இருக்கிறார் என்பதும் நமக்கு தெரியும். அவர் இங்கே வந்த பொழுது குடிசைகள் எல்லாம், ஏழைகளுடைய குடிசைகள் எல்லாம் அகற்றி இங்கே உள்ள ட்ரம்ப் அந்த வேலையெல்லாம் செய்து பெரிய மற்ற அந்த கிராமங்கள் தெரியாமல் இருப்பதற்கு உயர்வான கோட்டைகளை கட்டி பல கோடிகளை அசிங்கப்படுத்தி சேதப்படுத்தி இவரை வரவேற்ற அந்த கேவலமான நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியாத ஒன்று அல்ல. இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய நாம் அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவர் தேர்தலிலே வெற்றி பெற்ற பொழுது 25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுகிறார். அப்படி வெற்றி பெற்ற பொழுது அவர் சொன்னது, ஹமாஸ் பலஸ்தீனர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை அவர்கள் வெளியாக்கவில்லை என்றால் நான் காசாவிற்கும் அரபு நாடுகளுக்கும் நரகத்தை காட்டுவேன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகித்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் சொல்றான், பிகாஃபிலின் அம்மா தஅமலூன், அல்லாஹ் நீங்க செய்யறதெல்லாம் புரியாம எல்லாம் இருக்க இல்லை, அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நம்ம மக்களே சில பேர் கேட்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே பாலஸ்தீனத்துல, அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறானே, இப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. நாம் அவனுடைய அடிமை, அவனுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய துஆக்கள் இருந்து கொண்டே இருக்கணும்.
துஆக்களை விட்டு நம்ம வெளியேற கூடாது. பலஸ்தீன் மக்களுக்காக, அந்த மண்ணுக்காக, அந்த ஷஹீதுகளுக்காக, தியாகிகளுக்காக நாம் துஆ செய்து கொண்டே இருக்கணுமே தவிர, என்ன இப்படிலாம் இருக்குது, இவ்வளவு அநியாயம் பண்ணதுக்கு பிறகு அல்லாஹ் இப்படி விட்டு வச்சிருக்கிறான், நமக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? அதனுடைய ரகசியங்கள் என்ன நமக்கு புரியுமா? ஆனால் நம்முடைய துஆக்கள் எப்போதும் அதிலே சடைவடைய கூடாது. இப்ப பாருங்க, இவன் சொன்னான், நான் நரகத்தை காட்டுவேன் ராஜாவிற்கு என்று சொன்னான். காட்டினான், ஆனா அவன் காட்டல, அல்லாஹ் காட்டினான். இப்போது இந்த கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல் பகுதியில் எரியக்கூடிய இந்த பயங்கரமான நெருப்பு உலகத்தையே பிரட்டி போட்டு இருக்கிறது. இப்ப உலக மக்கள்லாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு டெக்னாலஜி இருக்கக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள், தொழில்நுட்ப கருவிகளை வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவால் இந்த தீயை அடக்க முடியவில்லை என்று சொன்னால், அடங்கா நெருப்பாக அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் கரித்து சாப்பிட்டு சாம்பலாக்கி கொண்டு இருக்கிறது என்றால், இதே மாதிரி நிலைமை நம்முடைய நாடுகளுக்கு வந்தால் என்ன ஆகும் என்று பல நாடுகள் யோசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த யோசனையில் அதிகமான யோசனை இந்த நாட்டுக்கு தேவை, இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசுக்கு தேவை என்பதை இந்த உரையின் மூலமாக நான் பதிவு செய்கிறேன். ஏனெனில் அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், அநியாயங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டால், உனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான், அசையாத ஆட்சியை கொண்டவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி ஒரு பயங்கரத்தை நிகழ்த்தி இருக்கிறான். அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அனுதாபங்களை தெரிவிக்கிறோம். அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், அந்த மக்களை தண்டிப்பதை விட்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று கேட்போம். அந்த நாட்டு மக்கள் பாவம் செய்தவர்கள் என்று நாம் குறிப்பிட வரவில்லை, அவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நடந்தவர்கள் என்றும் நாம் குறிப்பிடவில்லை. ஆனால் அரசு எப்படி நடந்து கொண்டது, இந்த அமெரிக்க அரசு இஸ்ரேலோடு சேர்ந்து எப்படியெல்லாம் எவ்வளவு பெரிய சங்கடங்களை அது வழங்கியது என்பதெல்லாம் நமக்கு வெள்ளிடை மழையாக தெள்ள தெளிவாக தெரியும். அவ்வளவு அட்டகாசங்கள், தங்கள் கையிலே அதிகாரமும் அணு ஆயுதமும் இருக்கிறது என்ற அந்த அகம்பாவம் அவர்களை இவ்வளவு பெரிய அட்டூழியத்தை செய்ய வைத்தது. யாருடைய மண் அது? உனக்கு அந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நாங்கள் செய்த ஒரு தவறு, பாவம் போது இருப்பதற்கு இடமில்லையே என்று உங்களை நாங்கள் குடியிருத்தியதனுடைய விலை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு இடம் இருந்ததா? அவனுக்குன்னு ஒரு நாடு இருந்ததா? நாம் தேவையில்லாமல் என்ன செய்ய, நம் மக்கள் அவனுக்கு இடம் கொடுத்தது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறுகள் நிறையவே காட்டியிருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை இடங்களில் அவர்களை பற்றி சொல்கிறான். இப்போது நான் செய்திக்கு வருகிறேன். நெருப்பு என்று எடுத்துக்கொண்டால் பல வகையான நெருப்பு இருக்கு. மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பு பத்திக்கிடும், அப்படி சில மரங்கள் இருக்குது. சக்கி முக்கி கல் என்று இருக்குது, கற்களை உரசும் பொழுது அதிலிருந்து நெருப்புகள் வரும். கேஸின் மூலமாக நெருப்பு பற்றும், ஆயில் எண்ணெய்களின் மூலமாக நெருப்பு பற்றும், அதே போன்று மின்னல் இடி இவைகளின் மூலமாக கூட நெருப்பு பற்றலாம். மனிதர்கள் மூட்டக்கூடிய தீக்குச்சியை வைத்து மூட்டக்கூடிய இது போன்றவைகளாலும் நெருப்பு பற்ற முடியும். இப்படி பலவிதமான நெருப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த வகை எதிலே சேர்ந்தது என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இது எதனால் உருவானது, இது எதனால் உருவானது பல யூகங்கள் பேசப்படுகிறது தவிர இன்று வரை எத்தனையோ விதமான பலவிதமான டெக்னாலஜியை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நுட்பமான தொழில் கருவிகளை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவால் கூட இந்த நெருப்பு ஏன் ஏற்பட்டது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொல்வார்கள், அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தஅவத்துல் மظ்லூமி லா துரத்து வலவ் கானத் மின் காஃபிரின். அநீதம் இழைக்கப்பட்டவனினுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், தட்டப்பட மாட்டாது. ஒருத்தர் அநீதம் இழைக்கப்பட்டுட்டான், அநியாயம் செஞ்சிட்டோம் நாம யாருக்காவது, அவன் நமக்கு எதிராக துவா கேட்டால் அந்த துவா மறுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, வலவ் மின் காஃபிரின். அப்படி அநீதம் இழைக்கப்பட்டவன் காஃபிராக இருந்தாலும் அவனுடைய துவா அங்கீகரிக்கப்படுங்கிறான். அவன் காஃபிரு, அவன் என்ன செய்யறான்,
அவன் கொந்தளிச்சுட்டான், மனவேதனைப்பட்டுட்டான். அந்த வேதனையை அநியாயம் செய்தவனை அல்லாஹ் தண்டிப்பான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டு, வத்தகி தஅவத்தல் மظلوم, அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய தாவாவை துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பதுவா செய்வதை. ஃபைனஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த துஆவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே எந்த திரையும் இல்லை, தடையும் இல்லை என்று நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, நீங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வச்சிருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆயுதங்களை வச்சிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டிய சக்தியை நான் வச்சிருக்கிறேங்கிறான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், ஆனாலும் பெரும்பான்மையான மக்கள் இதை உணர்வதில்லை, என்னுடைய ஆற்றலை உணர்வதில்லை என்கிறான். கலிபோர்னியா அதனுடைய அந்த மாநிலத்திலே லாஸ் ஏஞ்சல் அமெரிக்காவினுடைய இரண்டாவது மகத்தான நகரம் என்று போற்றப்படக்கூடிய பகுதி அது. அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு குறைவில்லை, அறிவியல் சக்திக்கு, கல்வி, மருத்துவம் என்று எல்லா வகையான நிலைகளும் டெக்னாலஜிகளும் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு மாநிலம் அது. அங்கே அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் யூதர்கள் தான். அங்கே பெரும்பான்மையான மக்கள் வசிக்கிறாங்க. அங்க வசிக்கக்கூடிய மக்களினுடைய அந்த மாநிலத்தில் மக்கள் தொகை 39 மில்லியன், 3,90,00,000 பேர் அங்க வசிக்கிறாங்க அந்த மாநிலத்தில். அந்த மாநிலத்தில் வசிக்கக்கூடிய 3,90,00,000 பேரில் அதிகமானவர்கள் யூதர்கள். அதற்கு அடுத்தவர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அங்க இருக்கிறாங்க. ஹாலிவுட் ஸ்டார்ஸ், நடிகர்கள் அங்க இருக்கிறாங்க. அது ஹாலிவுட் ஏன் பெயர் வந்ததுங்கிறது தனியாக ஒரு பேர் இருக்கு. அது வுட், அது மரங்களால் ஆன பகுதி. அது நிறைய மரங்கள், காடுகள் அந்த பகுதியில் இருக்கிறது, குட்டி குட்டி மலைகள் இருக்கிறது. அது ஒரு தனி செய்தி, நான் அதற்குள்ளே நுழையவில்லை. அங்கேதான் இந்த நெருப்பு பற்றி இருக்கிறது. அதனுடைய காரணம் என்னங்கிறது, எதனால் இப்படி எல்லாம் இருக்கு, அங்க பெரும்பாலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் வெப்பநிலை, இது ஒரு புதிய நெருப்பு அல்ல, இதற்கு முன்பாகவும் இது போன்ற சில நெருப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, இவ்வளவு வீரியம் காட்டவில்லை. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் வீற்றக்கூடிய பயங்கரமான ஒரு காற்று இந்த தீயை பரவலாக்கி விட்டது. அது எவ்வளவு தூரம் பரவலாக ஆக்கி இருக்கிறது என்பதை குறித்து அறிஞர்கள் சொல்லும் பொழுது 145 சதுர கிலோமீட்டர் வரை அதனுடைய அளவு. நம்ம உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சென்னை மாவட்டம், சென்னை மாவட்டத்தினுடைய அளவு எவ்வளவு பெரியதோ அந்த அளவிற்கான பாதிப்பு இப்போது அங்கே நடந்திருக்கு. 145 சதுர கிலோமீட்டர் சென்னை மாவட்டத்தினுடைய அளவிற்கு கடுமையான பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கிறது. 71 ஹெலிகாப்டர்களின் மூலமாக அதை தீயை அணைப்பதற்கான முழு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஸ்கூப்பர் C415 மூலமாக, அது ஒரு வித்தியாசமான விமானம், இதை நெருப்பை அணைப்பதற்கு என்று பல கோடிகளை கொட்டி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்கூப்பர் C415 இந்த விமானம் தானாகவே கடலிலோ அல்லது ஆறிலோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் போய் தண்ணி அள்ளி கொண்டு தானாகவே மழையாக கொட்டும். அப்படி ஒரு ஆச்சரியமான விமானம் அது. இந்த விமானங்கள் இதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது அல்லாமல் பன்னூற்றுக்கணக்கான தீயணைப்பு வண்டிகள் அங்கே நிற்கிறது. அதெல்லாம் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு. வீரர்கள் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்துணை வீரர்களும் இறங்கி அந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய எச்சரிக்கையாகவே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான ஒரு அழகான பகுதியாக அது இருந்தது. அங்கே ஒரு உதாரணத்துக்கு அது எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சொல்ல வருகிறோம். அதில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஆஸ்டின் ரஸ்ஸல் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பெரிய செல்வந்தர், அவருடைய பல மாளிகைகள் ஒரு மாளிகை அங்க இருக்கு. 12 படுக்கை அறைகள் கொண்ட அந்த மாளிகையினுடைய விலை 10,770 கோடி. அந்த ஒரு மாளிகையினுடைய விலை மாத்திரம் 10,770 கோடி ஆஸ்டின் ரஸ்ஸலினுடையது. அது முற்றிலுமாக அணிந்து கரிக்கட்டையாக மாறி போனது. இப்போது அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டம் எவ்வளவு என்பதை குறித்து
ஒரு தகவல் வருகிறது, அது உறுதிப்படுத்தப்படவில்லை, இன்னும் அதிகமாக இருக்கலாம். 22 லட்சம் கோடி இதுவரைக்கும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. 22 லட்சம் கோடினா என்னன்னு விளங்குதா? நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும், எல்லா மாநிலமா இருக்கட்டும், ஒரு மாநில அரசுங்கிறது 5 வருடங்கள். ஒரு மாநில அரசினுடைய ஆயுள் காலம் 5 வருஷம். இந்த தமிழ்நாட்டில் இப்ப தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த 5 வருஷத்தில் 5 பட்ஜெட்டுகள் போடப்படும். மாநில முழுமையான பட்ஜெட். இந்த 5 வருஷ பட்ஜெட் எவ்வளவு பெரிய பட்ஜெட்டா இருக்கு. ஒரு மாநிலம் கோடிக்கணக்கான 8 கோடியை தாண்டிய மக்கள் இந்த மண்ணில வாழ்றாங்க. இவர்களுக்கான பட்ஜெட் தான் அந்த 5 வருஷ பட்ஜெட். ஒவ்வொரு வருஷமும் போடப்பட்டு 5 வருஷம் பட்ஜெட் போடப்படும் இல்லையா? அதனுடைய மொத்த தொகை தான் 22 லட்சம் கோடி. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? சில நாட்களிலேயே அந்த தீ அனைத்தையும் திண்டு அழித்து விட்டது. அவ்வளவு பெரிய நஷ்டத்தையும் ஆபத்தையும் அந்த நெருப்பு அங்கே விளைவித்திருக்கிறது என்பதை இந்த தகவலின் மூலமாக நாம் அறிகிறோம். மேற்கு அமெரிக்காவிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த மாநிலம் பசிபிக் கடலை ஒட்டி இருக்கிறது. பரப்பளவை எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 3வது மாநிலம். மக்கள் தொகையில் எடுத்துக்கொண்டால் அந்த மாநிலத்தில் தான் அதிக மக்கள் வசிக்கிறார்கள். நம்பர் 1. 1220 கிலோமீட்டர் நீளமும் 400 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட அந்த மாநிலத்திலே ஆங்கிலம், ஸ்பானிஷ் இந்த 2 மொழியும் பேசக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். இந்த மக்களினுடைய நிலை ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ளணும். இதெல்லாம் நாம் ஏன் சொல்றோம்? இந்த குறிப்புகள் எல்லாம் இவ்வளவு வசதி வாய்ப்புகள், தொழில்நுட்ப சாதனங்கள் இவைகளெல்லாம் நிறைந்து இருந்தும் கூட சட்டென அந்த தீயை அணைக்க முடியல. இன்னைக்கு அணைஞ்சிட்டு வருது, அது வேற விஷயம், அணையும். ஆனால் இது ஒரு மாபெரும் எச்சரிக்கை இல்லையா? அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய அநீதம் இழைக்கக்கூடிய எந்த தலைவனாக இருந்தாலும் அவன் அஞ்ச வேண்டிய நிலை இதில் இருக்கிறது. அது யாராக இருந்தாலும் அநீதக்காரர்களுக்கான தண்டனை இப்படி இருக்கும். அல்லாஹ் காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தஆலா அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறான். அவனுக்கு ஈடு இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்பதை இது போன்ற நிகழ்வின் மூலமாக அல்லாஹ் தெரிவித்து காட்டியிருக்கிறான். சங்கையான பெருமக்களே, இப்போது ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. அமெரிக்கா வருது, அது எல்லாம் அங்கே இருப்பாங்க, எல்லாத்திலையும் உள்ள வருவாங்க. அமெரிக்க மக்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல மக்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரும்பாலான மக்கள் மிக நல்லவர்கள், அவர்களை நாம் குறை சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் யூதர்கள் தான். இங்க பாப்பா இருக்கிற மாதிரி இங்கே எப்படி இந்த பார்ப்பனியர்கள் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கான எல்லா சதிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்று அங்கே இத்தனை அரபு நாடுகளை ஒன்று சேர்க்க விடாமல் இன்று வரை தடையாக, திரையாக இருப்பவர்கள் இந்த யூதர்கள் தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த நிலையில் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், கைதிகள் பரிமாற்றம். இங்கே பலஸ்தீனர்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை அவங்க என்ன செய்யணும்? விடுதலை செய்யணும். அவங்க ஒன்றும் பெருசா ஒன்று பிடிச்சு வைக்கல. 250 ஒரு 300 பேருக்குள்ளதான் இஸ்ரேல் வீரர்களை கைது செஞ்சு வச்சிருக்கிறாங்க பலஸ்தீனர்கள், ஹமாஸ். அதே சமயம் முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான சிவிலியன் பொதுமக்களை கைது செஞ்சு வச்சிருக்கிறான். கோழைத்தனமானவன் அவன் கைது செய்து வைத்து என்ன செஞ்சிருக்கிறான்? இப்போது விடுதலை செய்யணும் சொன்னா இவங்க ஒரு ஒப்பந்தத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள். பலஸ்தீன் மக்களின் மூலமாக, அந்த அமைப்பின் மூலமாக, நாங்க ஒரு இஸ்ரேலியனை விடுதலை செய்வதாக இருந்தால் நீங்க 50 பேரை விடுதலை செய்யணும், அப்பதான் சரியா வரும். நாங்க ஒரு ஆளை விடுதலை செய்வதாக இருந்தால் உங்கள் தரப்பிலிருந்து 50 பேரை நீங்கள் தர வேண்டும். 50 பலஸ்தீனர்களை நீங்கள் விடுதலை செய்தால் நாங்கள் ஒரு ஆளை விடுதலை செய்வோம். ஆனா இது பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா 1க்கு 50 கேட்டா அதுதான். ஏன்னா அல்லாஹ் இப்ப நான் மேல ஓதுன வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகா தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். வஇயதுகும் உஸாரா துஃபாதுஹும். அவங்க எல்லா அட்டூழியம் செய்வான். ஆனா கைதிகள், அவங்களின் ஆட்களை பிடிச்சு கைதியா வச்சிட்டோம், அதற்காக வேண்டி எந்த நஷ்ட ஈடையும் அவன் தருவான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்பவே யூதர்களை பத்தி சொல்லிட்டான். வஇயதுகும் உஸாரா துஃபாதுஹும். அவர்களுக்காக வேண்டி ஃபிதியா எவ்வளவு வேணாலும் தர வேண்டும் வந்துருவான். எனவே இதை வைத்துக்கொண்டு இவர்களை
வழிக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இவர்களை கைது செய்வதுதான் ஒரு வழி என்பதை அந்த பலஸ்தீனர்கள் விளங்கி இருந்தார்கள். அதனுடைய விளைவில் தான் இந்த அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த அமெரிக்காவும் கத்தரும் சேர்ந்துதான் இந்த ஒப்பந்தத்தை செய்கிறது. இது கத்தர் மிகப்பெரிய பணியை இதில் எடுத்திருக்கிறது என்பதை நாம் மன நிறைவோடும் நன்றியோடும் சொல்லிக் கொள்கிறோம். பல நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருந்து முன்வராத போதும் இந்த கத்தார் மாற்றமே என்ன செய்திருக்கிறது, முன்னால் வந்திருக்கிறது. அதே மாதிரி உலக நாடுகளினுடைய உதவிகள் உள்ளே வரணும். எல்லாம் அழிஞ்சு பட்டு போய் கிடக்குது. பள்ளிக்கூடங்கள் இல்லை, மஸ்ஜிதுகள் இல்லை, கடைகள் இல்லை, கடை தெருவுகள் இல்லை, வசிக்கும் வீடுகள் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு தரைமட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் அதனால் ஏற்பட்ட பல கோடி நஷ்டத்தை விட இப்போது இந்த நெருப்பு பல கோடி நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களுக்கு தடை, தண்ணீருக்கு தடை, மருந்து பொருட்களுக்கு தடை. எவ்வளவு கொடுமையானவர்கள் இவர்கள்! குழந்தைகளுக்கான மருந்துகளுக்கும் தடை விதித்தவர்கள் இந்த யூதர்கள். காட்டு மிராண்டிகளை விட கேவலமானவர்கள் இவர்கள். சங்கையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ஒப்பந்தம் இங்கே நிறைவேறி இருக்கிறது. அந்த மக்களிடத்திலே அவங்களும் ஒரு சுல்ஹுக்காக சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கிறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. இணக்கம் என்று வருவதாக இருந்தால், சுல்ஹு இணக்கம் என்று வருவதாக இருந்தால், சமாதானம் என்று வருவதாக தான் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கணும். அதான் மார்க்கம் சொல்றது, ஒஸ்ஸுல்ஹு கைர், நீங்கள் இணக்கம் செய்வது இருக்கிறது அது சிறந்தது என்கிறான் அல்லாஹ். நீங்க விட்டுக் கொடுங்க, சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தால் அதன் மூலமாக இணக்கம் ஏற்படுகிறது என்றால் அங்க குழந்தைகள் படிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும், பள்ளிகள் உருவாகும், வாழ்வியல் மீண்டும் திரும்பி நமக்கு கிடைக்கும். அருமையான பெருமக்களே, இந்த தீயினால் ஏற்பட்டதினுடைய விளைவு பல பேர் இறந்திருக்கிறாங்க என்பதை விட இது காட்டுத்தீங்க நாட்டு தீயால இருக்கு. இப்போ இது காட்டு தீன்னு சொல்றோம், ஆனால் காட்டுக்குள்ளேயே தீ இருக்குது. காட்டுக்குள்ளும் தீ இருக்கிறது, நாட்டு தீயாகவும் இருக்கிறது. காடுகளுக்குள்ளும் அது எரிந்து பல்லாயிரக்கணக்கான விலங்குகள் அது இறந்து விட்டன. அவைகளும் தங்களுடைய உயிர்களை அந்த இதிலே மாய்த்து கொண்டிருக்கிறது. விமானம் அந்த பகுதியில் பறக்க முடியாத அளவுக்கு வானமண்டலம் கருமண்டலமாக மாறிப்போய் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அவன் எப்படியும் சோதிப்பான் என்பதற்கான ஒரு முன்மாதிரி இது. இன்றைக்கு கனடாவும் மெக்சிகோவும் அமெரிக்காவினுடைய இந்த பாதிப்புக்காக வேண்டி மகத்தான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. செய்யதான் வேண்டும் என்பதையும் நாம் சொல்கிறோம். இஸ்லாமிய நாடும் செய்யட்டும், இஸ்லாமிய நாடும் செய்யணும். உதவிகள் என்பது யாரும் யாருக்கும் செய்யலாம், அது வேறு. ஆனால் அதே சமயத்தில் இந்த தண்டனையின் மூலமாக தவறு செய்தவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த தகவலின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம். தவறு செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கு தண்டனை எங்கிருந்து வரும்னு தெரியாது, எப்படி வருங்கிறது தெரியாது. ஒரு காலகட்டத்தில் அவர்கள் திக்குமுக்கு போட ஆடி போய் விடுவார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு அல்லாஹ் அவர்களை தள்ளிவிடுவான் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு சான்றாக அமைகிறது என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நெருப்பை அணைத்து அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தையும் தந்து, அந்த நாடு பலஸ்தீன் மக்களினுடைய துன்பத்தை உணரக்கூடிய நாடாக, அரசாக அது மாறி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய மன வலிமையை பெறக்கூடியவர்களாக அந்த அரசிலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பலஸ்தீன் அங்கே நிம்மதி பிறக்க வேண்டும், அங்கே பழைய மாதிரி நல்ல ஆரோக்கியமான நிலை திரும்ப வேண்டும். குறிப்பாக மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய கையிலே மிளிர வேண்டும். வல்லா அல்லாஹ் அதற்காக தௌஃபீக்கை செய்வானாக. இந்த துஆவை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.